இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி, அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும், வாழ்க்கையும் நொந்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார், வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். தேவை முடிந்ததும் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. பகவனை கூட துணையுடன் எதிர்கொள்ளலாம், ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவு முறியலாம், ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பது நல்லதே. காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டும் காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம். கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லி இருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அழைப்பாய்பவர்களே அதிகம். நீ பழைய மாதிரி இப்போ இல்ல, மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சொந்திதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள், தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் மறுப்பார்கள். சொந்தமா ஏதோ இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம். எல்லார் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இழையாகவும், சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்கள் ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதிரி தள்ளி விடுவது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். என்னதான் நாம் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் நாம் யாரோ மாதிரிதான். நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என புலம்பாமல் நம்மை அவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலகி விடுவதே சிறப்பான பதிலடி. உறவுகள் 2 வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவுகளை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை. எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. உறவுகளில் பிரிவிற்கு பின்னாரான சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவு உன்னதமானது. அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது. மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள். அவர்களின் இதயம் உயர்வானது. இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தமில்லாத போது பிரிவே சிறந்தது. பொழியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதே. ஆறுதலுக்கான கரங்கள் வராத போதும் நம்பிக்கையை இழந்து விடாதே. தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக் கொண்டு வாழ். புறப்படு, தனிமை ஆயுதமாய் கொண்டு. தனித்து இருப்பதே தனி சுகம்தான். நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம். கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம். யாரும் அறியாத நிலைமை திறந்து பார்த்து ரசிக்கலாம். நம்முள் நம்மை தேட நிச்சயம் தனிமை சிறந்தது. தனித்து இருப்பவர்கள் எப்பொழுதும் தனிமையாக இருப்பது இல்லை. பிடித்த ஒருவரின் நினைவுகளோடுதான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்கு இறங்கி போவதும் தப்பு இல்லை. நம் அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தப்பு இல்லை. ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள்.
உண்மையில் மனிதர்களால் தர முடியாத ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும். எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். தனிமை உங்களுக்கு பிடிக்கும், இருந்து பாருங்கள். ஏனென்றால் அங்கு உங்களை காயப்படுத்த யாரும் இருப்பது இல்லை. உண்மையான காரணங்கள் இருந்து பிரிவை தருபவர்களை விட நம்மை பிடிக்காத காரணத்தால் சில காரணிகளை அவர்களாகவே உருவாக்கி தீராத சோகத்தையும் தீர்க்க முடியாத தனிமையும் தருபவர்களே இங்கு அதிகம். ஒட்டி நிற்பதை காட்டிலும் தள்ளி நிற்கும் போது அழகாக காட்டும் கண்ணாடியை போல் சில உறவுகள். தள்ளி நிற்பது நமக்கு அழகு. தள்ளி நிற்கவும் தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொண்ட இதயங்கள் ஒருபோதும் நொறுங்குவது இல்லை. தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்வோம். சூழ்நிலை மாறும்போது சிலரது வார்த்தைகளும் மாறும். ஏன் பலரது முகங்கள் கூட மாறிவிடும். வார்த்தைகள் அவர்களுடையது என்பதற்காக மனதில் தோன்றுவதை எல்லாம் பேசுவார்கள். சிலர் புரிந்து கொள்வார்கள், சிலர் பிரிந்து செல்வார்கள். மனநிலைக்கு தகுந்தாற்போல் அவர்கள் பேசுவார்கள். பிறகு அவர்களுடைய மனநிலை மாறலாம், ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மாறாது. நம்முடையவல்லவா கொள்ளும். வார்த்தைகளை சிதறவிட்டவர்கள் பிறகு திருந்தி வள்ளுவரானாலும் யாரும் அவர்களை கவனிக்க மாட்டார்கள். வார்த்தைகளை கொட்டும் அளவிற்கு கொட்டிவிட்டு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வழிகள் குறைய போவதும் இல்லை. பேசிய வார்த்தைகள் மனதை விட்டு அழிய போவதும் இல்லை. சிலர் சொல்லும் வார்த்தைகள் கொல்லும் என்பதை நீ கதறினாலும் அவர்கள் காதுகளுக்கு எட்டாது. அந்த நேரம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். நீ சொன்ன வார்த்தை என்னை உயிரோடு கொன்றுவிட்டது என்பது உனக்கு இப்போது புரியாது. இந்த வார்த்தையை வேறொருவர் உனக்கு சொல்லி அதை நீ அனுபவித்தால் உணரும் வரை. உண்மையான பாசம் இருந்தால் வார்த்தைகள் தேவையில்லை, நினைவுகள் கூட பேசும். வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வழிகள் குறைய போவதும் இல்லை, பேசிய வார்த்தைகள் மனதில் அழிய போவதும் இல்லை. எத்தனை கோபத்திலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகள் தரும் வழிகளை விட வார்த்தைகள் அதிக வழியை தரும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஏனென்றால் எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஆறாத காயம் அது. வார்த்தைகளால் நம் மனதிற்கு வலியை கொடுக்க நமக்கு பிடித்தவர்களால் மட்டுமே முடியும். மனது தாங்க முடிய வழிகளை ஒருவிடம் சொல்லி மனதாரிய பின் அவரே அதை சொல்லி காட்டிய பிறருடன் சேர்த்து நகைப்பது போல் வழி வேறெதிலும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற வேறு ஒருவரை தேடிக்கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்ற உங்களால் மட்டுமே முடியும். உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உங்களால் எடுத்து வைக்க முடியும் என்றால் எவராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அவன் சரியா இவன் சரியா என்று ஆராய்வதை விட நாம் சரியா என்று நமக்குள் ஆராய்வதே சிறந்தது. நிலைமை மாறினாலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்பது பொய். மகிழ்ச்சியாக இருந்தாலே நிலைமை மாறிவிடும் என்பதே உண்மை. மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது இருக்கும் தைரியமும் தெளிவும் தனக்கு ஆறுதல் தேவைப்படும் போது இருப்பது இல்லை. கடந்த கால நினைவுகள் கவலையை மட்டுமே தரும். எதிர்கால நினைவுகள் பயத்தை மட்டுமே தரும். இந்த நொடியை அனுபவித்து வாழ்வது மட்டுமே இன்பம் தரும். தனிமை தருகின்ற வழியை விட கடந்த கால கவலைகளும் எதிர்கால பயங்களும் கொடியது. விடியும் என்ற நம்பிக்கையில் உறங்கப் போகும் நீ முடியும் என்ற நம்பிக்கையில் எழுந்திரு. அனைத்தையும் சாதிக்கலாம். என்ன செய்ய வேண்டும் என்று முடிவெடுப்பது போன்றே என்ன செய்யக்கூடாது என்று முடிவெடுப்பதும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒருவரை தண்டிக்க விரும்பினால் அவருக்கு மன்னிப்பை கொடுங்கள். மன்னிப்பை விட அதிகபட்ச தண்டனை வேறெதுவும் இல்லை. பாராட்டியவர்களை விட அவமானப்படுத்தியவர்களே அதிக வெற்றியாளர்களை உருவாக்கியிருக்கின்றார்கள். அதனால் அவமானங்களை கண்டு ஒருபோதும் வருந்தாதீர்கள். இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். எந்த அளவுக்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளை கடந்து செல்ல உன்னை நீயே தயார் செய்து கொள். மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்லுங்கள். இன்மையில் பயன் பெற பணத்தையும் மறுமையில் பயன் பெற புண்ணியத்தையும் சேமித்து வையுங்கள். உனக்குள் ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அதை எப்பொழுதும் அணையாமல் பார்த்துக்கொள். அதுதான்
உன் சுய அறிவு. சோகமாய் இருப்பதற்கும் விளக்கம் கொடுப்பதை விட்டுவிட்டு புன்னகையை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். சொந்த காலில் நின்றாலும் அடுத்தவர்களையும் கொஞ்சம் மதிக்க கற்றுக்கொள். ஏனெனில் சொந்த காலில் யாரும் சுடுகாட்டுக்கு போக முடியாது. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களே வாழ தெரிந்தவர்கள். நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள். யாரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை சூழ்நிலைக்கு உண்டு. பிறருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லை எனில் கனிவான வார்த்தைகளையாவது பேசுங்கள். சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகவே இரு. அவமானப்படும் போது அவதாரம் எடு. வீழ்கின்ற போது விஸ்வரூபம் எடு. புண்படுகிற போது புன்னகை. வாதாடுவதை விட வாழ்ந்து காட்டு. உன் செயல்களோடு தொடர்பு இல்லாதவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தாதே. அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும். காலங்கள் மாறினாலும் நம்மை மகிழச் செய்தவர்களை கலங்கச் செய்யும் அளவுக்கு நம் மனம் மாறக்கூடாது. 10 நண்பர்கள் கற்றுத் தருவதை ஒரு எதிரி கற்றுத் தருவான். 10 எதிரி கற்றுத் தருவதை ஒரு நம்பிக்கை துரோகி கற்றுத் தருவான். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். வேடிக்கை பார்க்கும் கூட்டத்திற்கு பாதிக்கப்பட்டவரின் வழிகள் புரியாது. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது. உங்கள் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதும். கல்லெறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்வெடுத்து விடுவார்கள். கோபம் எல்லோருக்கும் திமிராகத்தான் தெரியும். ஆனால் யாருக்கும் தெரிவது இல்லை அது வேதனையின் வெளிப்பாடு என்று. இறுதியில் எல்லோருக்கும் வேறு நினைவுகளாக மட்டுமே இருக்க போகின்றோம். இயன்றவரை மற்றவர்களுக்கு நல்ல நினைவுகளை மட்டுமே பரிசளிப்போம். உலகம் உன்னுள் உள்ளது. நீயோ வேறு எங்கோ தேடுகிறாய். உன் வாழ்க்கை உன் கையில். நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. குடையும் மனமும் விரிந்தால்தான் பயன் தரும். பணிந்து நிற்பவனை விட துணிந்து நிற்பவனே வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்றான். தினமும் காலையில் நாம் புதிதாக பிறக்கின்றோம் என்று நாம் எதை செய்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. மற்றவர்கள் அசந்து போகும்படி வாழ்வது அல்ல வாழ்க்கை. நாம் ஆசைப்பட்டது போல் அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்க்கை. யார் என்ன சொல்வார்கள் என்று நீ நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய். எதிரி பலவீனமாக இருக்கும் போது தாக்குவதை விட அவனுக்கு உதவி செய்பவனே மிகப்பெரிய வீரன். பழக்கப்பட்ட மனம் பழுதடைந்த பாதையிலும் பக்குவமாக செல்லும். பலருக்கு அது அறிவுரைகளையும் சொல்லும். எப்போதும் மறக்காமல் இருப்பது அன்பு அல்ல. என்ன நடந்தாலும் வெறுக்காமல் இருப்பதுதான் உண்மையான அன்பு. சில ஏமாற்றங்கள் சங்கடத்தை கொடுத்தாலும் அது உன்னை சரி செய்து கொள்ள உதவும். வருந்தாதே. கலகம் செய்ய விரும்புவோர் தாங்கள் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவது இல்லை. அறிந்தவர்கள் கலகம் செய்வது இல்லை. பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி இருப்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. நீ அன்பாய் இருக்கின்றாய் என்பதை விட உண்மையாக இருக்கின்றாய் என்பதே முக்கியம். ஏனெனில் அன்பை விட அதிக மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது உண்மை. பிறரிடத்திலிருந்து உன்னை வெல்லும் ஆயுதம் உண்மையும் பொறுமையுமே. வாழ்க்கையில் வருந்துவதற்கும் திருந்துவதற்கும் சில இடங்களில் அடிபட்டுதான் ஆக வேண்டும். இளமையின் தேவைக்கு 1000 துணை கிடைக்கும். முதுமையின் தேவைக்கு வாழ்க்கை துணை மட்டுமே இருக்கும். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே. உன் வார்த்தையை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை கொடுக்கும். கொடுப்பவன் இறைவன் என்பதை உணர்ந்து கொண்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வாக தெரியாது. விழுந்த அடிகளை படிகளாக நினைத்தால் எந்த உயரத்தையும் தொட்டுவிடலாம். தடைகள் இல்லாத பாதையில் நடக்கும் போதெல்லாம் நினைத்துக்கொள், யாரோ தடைகளை உடைத்து போட்ட பாதையே இதுவென்று. விட்டு செல்வதை விளையாட்டாக போட்டியாக வைத்தால்
இங்கு பங்கு பெற பல பேர் வருவார்கள். யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான், நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். பணத்தைப் போலவே அன்பும் சிலரிடம் இன்று இருக்கும், நாளை இருக்காது. இலக்கு ஒன்றை மட்டுமே நினைவில் வைத்து பயணம் செய். வழியில் இருக்கும் கருங்கல்லும் கரைந்துவிடும். எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அதை உன்னை தேடி வரும். தனியே நின்றாலும் தன்மானத்தோடு நிற்பதில் தவறு இல்லை. 1000 உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் பெற்று தரும். உப்பும் உரிமையும் அதிகம் எடுத்தால் உணவும் உறவும் கசந்து போகும். வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவது இல்லை. நம் வாழ்க்கை நம் கையில். நம்மை நாம் கேள்வி கேட்காதவரை நம் தவறுகளை நாம் உணரப் போவது இல்லை. வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு. புதியதாய் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வேடிக்கை பார்க்கும் கண்களுக்கு கோமாளித்தனமாகத்தான் தெரியும். காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பது இல்லை. மரணத்தை காட்டிலும் கொடுமையானது மனக்கவலை. மரணம் ஒரு முறைதான் கொல்லும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொல்லும். பழகிய மிருகங்களிடம் இருக்கும் பாசம் கூட பழகிய மனிதர்களிடம் இருப்பது இல்லை. போலியான புன்னகை விட திமிரான கோபமே மேலானது. வானில் நீ உயர உயர பறந்தாலும் வாழ்வதற்கு தரைக்குத்தான் வர வேண்டும். சிலரின் மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகின்றன. சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகின்றன. புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். சிலரின் மௌனம் திமிரல்ல, அவர்களுக்குள் இருக்கும் வழி. வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். ஒரு துளி அன்பை கொடுத்தால் 100 துளி கண்ணீரை வரை வைப்பதுதான் இந்த வாழ்க்கை. நோயும் கடனும் எதிர்பார்ப்பும் இல்லாதவனின் தூக்கம் மிகவும் சுகமானது. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைக்கு சமம். இழப்புகள் தான் பல வலிமையும் சில வலிமைகளையும் தருகின்றன. தெளிவாய் செய்யாத காரியங்கள் அனைத்தும் வலுவாக இருப்பது இல்லை. அளவில்லா அன்பு இருந்தாலும் அளவோடு கொடுத்தால்தான் மதிப்பு இருக்கும். நடக்காத கிடைக்காத ஒன்றின் மீதுதான் ஆசை அதிகமாக வருகிறது. துணியாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். கண்டும் காணாமல் சென்று விடுங்கள், பார்த்தும் பார்க்காமல் செல்பவர்களே. ஏமாற்றம் ஏற்படும் போது நிதானமாக யோசித்தால் நம் எதிர்பார்ப்பே தவறு என்று புரியும். முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் முயன்று பார்க்க மட்டும் தயங்காதீர்கள். யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு. அது தெரியாதவரை அனைவரும் நல்லவர்களே. தவறவிட்டதை திரும்ப பெற முடியாது. வாய்ப்பாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கின்ற போது அலட்சியம் அதிகம். இதுதான் வாழ்க்கை. எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரியாக இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அழகாய் பேசும் பல வரிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வரிக்கே உணர்வுகள் அதிகம். தாமரை இலையை போல இரு. தேவையில்லாத சிந்தனைகளை மனதில் ஒட்டி கொள்ளாதே. ஆண்களின் கண்ணீருக்கு வலி அதிகம், பெண்களின் கண்ணீருக்கு வலிமை அதிகம். நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதே முக்கியம். காத்திரு. நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நாம் நாமத்தான் இருக்கின்றோம். நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நாம் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பது இல்லை என்பதை விட இருக்க விடுவது இல்லை என்பதே உண்மை. தவறான பதிலை விட மௌனம் மிகச்சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை அடக்குவதே மிகச்சிறந்தது. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமைவது இல்லை, நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். உலகில் அனைத்து பிரார்த்தனைகளுக்கு பின்னால் சில ஆசைகள் ஒளிந்திருக்கின்றன. நம் ரசனையுடன் ஒத்து வரும் ஒரு நபர் கூட நம்மை சுற்றி இல்லாமல் இருப்பதும் ஒரு வகை தனிமையே. யோசித்து பேசுங்கள். உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு. நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால்
தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துவிட வேண்டும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகின்றார் என்றால் அந்த அழகு அவர்களின் குணத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாய் இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் நமக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கிறது நமக்கான அடையாளம். உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடாதே, அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் சந்தோஷத்தை உன்னில் தேடு, சந்தோஷமாய் இருப்பாய். கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகின்றது. வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விரும்பினால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகுங்கள். காயங்கள் இன்றி காலம் எதையும் வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பது இல்லை. சிலரை வாழ்க்கையில் பிடிக்காது என்றாலும் வெறுக்க முடியாது. சிலரை மிகவும் பிடிக்கும், ஆனால் அருகில் இருந்துவிட முடியாது. புரிதல் ஒன்றே அன்பை உணர வைக்கிறது. பேசிக்கொண்டே இருந்தால் நமது பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியும். மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனம் நமக்கு தெரியும். கடந்து போனதை நினைத்து கவலை வேண்டாம். கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள், அதுவே சிறந்தது. கெட்டவன் சாகும் போதுதான் கஷ்டப்படுவான், நல்லவன் சாகும் வரை கஷ்டப்படுவான். வாழ்வில் அழுவதும் தவறு இல்லை, விழுவதும் தவறு இல்லை. ஆனால் அழுத பின் சிரிக்காமல் இருப்பதும் விழுத பின் இல்லாமல் இருப்பதும் தான் தவறு. யார் உன்னை எதிர்த்தாலும் உன் தேடல், உன் முயற்சியை கைவிடாதே. கருத்து சொல்ல அனைவராலும் முடியும், அதனை செயல்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். எனவே உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்தபடி செய். அழும்போது தனியாக அழு, சிரிக்கும் போது நண்பர்களுடன் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனியாக சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். சில இடத்தில் நீங்கள் வெளிப்படுத்தும் அன்பு உங்களுக்கு ஏமாளி என்று பெயரை கொடுத்துவிடும். கவனமாக இருங்கள். நிராகரிப்புகளை கண்டு மனமுடையாதே. உன்னை யாராவது நிராகரித்தால் நீ உயரப் போகின்றாய் என்பது அர்த்தம். அதற்கான முயற்சியில் மட்டும் நீ ஈடுபடு. மறக்க வேண்டியதை நினைத்து வருந்துவதும் நினைக்க வேண்டியவைகளை மறந்து விடுவதும் நாம் இந்த உலகத்தில் தற்போது இருந்து வரும் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம். உன் தோல்விக்கு பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் உன் வெற்றிக்கு உன் தோல்விகள் தான் காரணமாக இருக்க முடியும். எத்தனை முறை நீ சந்தோஷத்தை மற்றவர்கள் பறித்து கொண்டாலும் பூத்துக்கொண்டே இரு, பூக்களைப் போல. காரணம் இல்லாமல் நம் வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டு இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போவது இல்லை. சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ். தீர்வுகள் சொல்ல இங்க யாரும் நல்லவரும் இல்லை, தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை. பேசிக்கொண்டே இருக்காதீர்கள், வெகு சீக்கிரமாக வெறுக்கப்படுவீர்கள். மௌனமாக காத்திருங்கள், அதிகமாக தேடப்படுவீர்கள். முடிவுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம். சிந்தித்து செயலாற்றுங்கள். செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். உனக்கு எது வேண்டுமானாலும் கடவுளிடம் கேள். வேண்டியதும் தரவில்லை என்றால் புரிந்து கொள், அது உனக்கானது அல்ல என்று. வாழ்க்கை வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து ஏங்கு வீணடிப்பதற்கு அல்ல. கடந்து போன நாட்களில் நீ செய்த தவறுகளை நினைத்து ஏங்குவதை விட வரப்போகும் உன் எதிர்கால நாட்களில் அதை நீ சரி செய்து கொள்ளலாம். மற்றவரின் மனதை நோகடித்து விடாமல் பார்த்து பார்த்து பழகுவர்கள் தான் அவ்வப்போது மற்றவர்களால் மனம் நோகடிக்கப்படுகிறார்கள். இந்த உலகில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே செடி ஆசைதான். இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே, இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது. எதையும் மறக்க முயற்சித்து நிம்மதியை இழக்காதீர்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள், காலம் மாற்றிவிடும். ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் தான். உன் சுய கௌரவம் மற்றவர்களுக்கு திமிராக தெரிந்தால் அது உன் தவறல்ல, மற்றவர்களின் பார்வையில் தான் தவறு. அதுவே உன் அடையாளம். வெற்றி பெறுவதை விட வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதே இங்கு கடினம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது, நீ அதிகம் நம்பியவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது.
தான் மட்டுமே முன்னேறினால் முயற்சியாளன், தன்னை சுற்றி இருப்பவர்களையும் முன்னேற்றினால் வெற்றியாளன். இரக்க மனமும் இருமாகி போகிறது சிலர் சுயநலவதியாகும் போது. பிடிக்கவில்லை என்றால் பொய்யாக நேசிக்காதீர்கள். அன்பாய் இருப்பவர்களால் ஏமாற்றை தாங்கிக் கொள்ள முடியாது. சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் பெரும்பாலும் அடிமையாகவே இருப்பான். நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே, மறந்துவிடு. ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல, உணர்வுகள். தனிமை கொஞ்சம் வித்தியாசமானது. நாமே அதை எடுத்துக்கொண்டால் அது இனிக்கும், மற்றவர்கள் நமக்கு கொடுத்தால் அது கசக்கும். உருவத்திற்கு தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாக இருக்கும். உன் திறமையை வெளிக்காட்டு, உலகம் உன்னை கண்டறியும். நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் தலைகுனிய வைக்கும். அன்று புரியும் நீ ஏமாற்றியது அவர்களை அல்ல உன்னையே என்று. உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களை பாராமல் இருந்து பார். உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியும். உங்களை அதிகம் காயப்படுத்திய விஷயம் எதுவோ அதுதான் உங்களை வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும். தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். விழுந்து விட்டேன் என்று கண்ணீர் சிந்துவதை விட எழுது விட்டேன் என்று புன்னகை. பாசம் இருக்கும் இடத்தில் அதிகாரம் இருப்பது இல்லை, அதிகாரம் இருக்கும் இடத்தில் அன்பு நிலைப்பது இல்லை. நான் வெற்றி பெற வேண்டும் என்று செயல்படுங்கள். நான் மட்டுமே வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிடுங்கள். யாருக்காகவும் உன்னை மாற்றிக் கொள்ளாதே. ஒருவேளை மாற நினைத்தால் ஒவ்வொரு மனிதருக்கும் நீ மாற வேண்டிய வரும். எல்லா இழந்த பின்பும் எவனிடத்தில் நம்பிக்கை மிச்சம் இருக்கின்றதோ அவனே வெற்றிக்கு தகுதியானவன். எந்த ஒரு செயலும் எளிதல்ல. எளிதாக கிடைக்கும் எதுவும் மதிப்பல்ல. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் நம்மிடம் இருந்தால் முன்னேற்றத்திற்கான வாயில் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறது. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தை வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும்.